எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் அவருக்குள். பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று இருக்கிறது, ஆமேன் என்று இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக எனக்கு பலிக்கும், அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா எனக்கு நிறைவேறும் அப்படின்ற விசுவாசத்தோட, அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். என்ன அதைத்தான் வாசித்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆமென் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அடுத்து வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் வேதாகமத்துல 66 புத்தகங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் எப்படிப்பட்டது தெரியுமா? கையெழுத்திடப்பட்ட, கையெழுத்து போட்டு நம்ம கையில கொடுக்கப்பட்ட வெற்று காசோலைகள். அதாவது என்னன்னு சொன்னா பிளாங்க் செக். பாருங்க, செக்க கையெழுத்து போட்டு என்ன பண்றாரு, நம்ம கையில கொடுத்துட்டாரு, நீங்க அதை ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாரு. அப்ப கையெழுத்திடப்பட்டு உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட பிளாங்க் செக் தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். அதை சுதந்திரித்துக் கொள்ளுவது உங்க கரத்துல இருக்கு.